ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து விடியல் பயணத்துக்கு போட்டாங்கன்னு மேடம் ஷாமிலி சொன்னாங்க இல்லையா, இதே ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்னாருங்க. அப்ப நீங்க வந்து கம்பெனி நடத்துறீங்க. டாஸ்மாக்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மேனுஃபேக்சர் பண்றாங்களா அதனுடைய தரம் வந்து கவர்மெண்ட் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிலரிஸ் எல்லாமே இட் இஸ் பீயிங் ஓன்ட் பை டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பீப்புள். மாநில அரசு தன்னுடைய பொருள் முதலீட்டுக்கு முக்கியமாவே டாஸ்மாக்ல இருந்து வர பணத்தை வந்து நம்பியே இருக்கிறாங்க. அரசு இதுலயே நடக்கும் போது நீங்க எப்படி பிரண மதுவிலக்கு வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க? மதுவால தான் இந்த சமூகம் சீரழிதுன்னு சொல்றீங்க. ஆனா மதுவை மொத்தமா நீக்க முடியாதுன்றீங்க. ஆனா நீங்க அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு. புதுச்சேரி போன்ற இடங்கள்ல அதோடைய வரலாற்று பூர்வமான அடையாளமே கோவா, புதுச்சேரி. அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது இல்லங்க. அததான் எல்லா மனிதர்களும் மனிதர்கள். மறுபடியும் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட பார்கள் தமிழ்நாட்டில் இருப்பது வெறும் 17%. எலைட் பார்னு ஒரு பார் ஏன் சார் தரீங்க? பூரண மதுவிலக்குக்கும் எலைட் பார்க்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கிறது அப்படின்றான். சரக்கு கிடைக்கிறதுக்கு மேல பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறீங்க. இதுக்கும் பூரண மதுவிலக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப காமனா மதுவை நம்ம படிப்படியா குறைக்கணும் அப்படின்றதுதான் பொதுவா இருக்கணும். ஆனா இங்க மட்டும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு மற்ற கட்சிகள். இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு அம்மா அந்த தேர்தலில் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. என்னுடைய நிலைப்பாடை வந்து நீங்க திமுகவோட நிலைப்பாடோட சூப்பர் இம்போஸ் பண்ணல முயற்சி பண்ணாதீங்க. என்னுடைய நிலைப்பாடு என்னங்கறத நான் பேசுவேன். நீங்க ஏன் ஒபினியன் பத்தி நீங்க பேசாதீங்க. terms of Tasmak 1.53%, less than 2%. அண்ணன் சீமான் பேசுனது ஸ்டேட் ஓன்ட் டாக்ஸ் ரெவென்யூ which is 38.7% via Tasmak. நீங்க சொல்ற புள்ளி விவரம் அவர் சொன்ன பாயிண்ட்க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்றேன். அதுதாங்க நானும் சொல்றேன். இப்போ மதுவிலக்கு அப்படின்றது தமிழகத்துல மட்டும் எதிர்பார்க்குறீங்க. அது ஏன் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நீங்க ஏன் வந்து? நான் மதுவிலக்கு தமிழகத்துல கூட எதிர்பார்க்கலங்க. படிப்படியா குறைக்கணும் இல்ல, படிப்படியா குறைக்கணுங்கிறத விட ரெகுலேட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்றதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் நாம இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மது நோய்க்கு குடிநோயாளியிலேயே முத்தின குடிநோயாளியா நம்முடைய மாநிலம் மாறிடுச்சு. இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கு இல்லையா? எல்லாம் நிறைய மாநிலங்கள்ல இருக்குங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அளவு அது ஒரு நோயின் தாக்கம் இப்போ அண்டை மாநிலங்கள்ல இருக்கு. அண்டை மாநிலங்கள்ல அவங்களுடைய குடும்பத்தோட எல்லாத்தையும் சீரழிச்சு குழந்தைகளோட படிப்பு ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நடக்கிறது இல்ல. அதிகமா மது குடிக்கும் மாநிலங்கள்ல தமிழகம் பின்தங்கி தான் இருக்கு. தமிழகத்தை விட அதிகமா மது குடிக்கும் மாநிலங்கள்ல நிறைய இருக்கு. அப்ப காமனா மதுவை நம்ம படிப்படியா குறைக்கணும் அப்படின்றதுதான் பொதுவா இருக்கணும். ஆனா நீங்க அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு. நீங்க ரெண்டு விஷயத்தை எடுத்து குழப்பக்கூடாது. அதிகமா மது சேல்சார மாநிலம் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 இந்த மது டாஸ்மாக் சரக்கு மட்டும் இல்லாம விலை உயர்ந்த மதுகளையும் சேர்த்து அந்த நம்பர் வருது. ஓகே, அப்ப நம்பரே அதிகமா இருக்கும். ஏன்னா அதோடைய விலைகள் அதிகம். நம்பர் 1. நம்பர் 2, மொத்த கொள்முதல் மொத்த சேல்ஸுமே அதிகமா இருக்கும். இப்போ மகாராஷ்டிரம் போன்ற ஒரு பெரிய மாகாணம், கர்நாடகம் போன்ற பெரிய மாகாணம், மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மது வந்து சேல்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க வந்து நிறைய குடிக்கிறவனையும் கம்மியா குடிக்கிறவனையும் ரெண்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண முடியாது. இப்ப ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்றதுக்கும் நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிட்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு அது வந்து உயிருக்கே ஆபத்து. அதே போலதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம குடிநோயாளி கதறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து மதுவாலதான் இந்த சமூகம் சீரழிதுன்னு சொல்றீங்க. ஆனா மதுவை மொத்தமா நீக்க முடியாதுன்றீங்க. அப்ப இதற்குள்ள நீங்க நீக்க முடியலாம். அது ஒவ்வொருத்தருடைய என்னுடைய கருத்து. மதுவை படிப்படியாக இங்க வந்து இந்த இடத்துல வந்து ரெகுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம். ஆனா பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லயே அது செய்யல இல்லையா? எப்படிங்க இந்த மாதிரி படிப்படியா குறைக்கிறத பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லயே வந்து இன்னும் செய்யல இல்ல? இல்ல, பூரண மதுவிலக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் மேடம், இருக்கு
இல்ல மதுவிலக்கே இருக்குங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கூட இருக்கு. அதே சமயத்துல புதுச்சேரி போன்ற இடங்கள்ல அதுடைய வரலாற்று பூர்வமான அடையாளமே கோவா, புதுச்சேரின்னு அதை நம்ம பாத்தீங்கன்னா நியாயப்படுத்த அவங்க முடியாதுயா? இல்லங்க. அததான் இல்ல, எல்லா மனிதர்களும் மனிதர்கள் இல்லங்க, தான். மறுபடி சொல்றேன், குடிப்பவர்கள் அனைவரும் குடிநோயாளிகள் கிடையாது. நான் வந்து சுத்தமா மதுவுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் மது குடிக்க மாட்டேன். நான் மதுவுக்கு எதிரி தான். எனக்கு யாராச்சும் என் எதிர வந்து அவங்க குடிச்சா கூட நான் வந்து ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற ஆள் தாங்க. ஆனா அதுக்காக அவங்க குடிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே நாசமா போயிருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து மாநிலங்கள்ல பெண்கள் எதுங்க இப்பதான் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் அப்படியே எல்லா- பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க எல்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்களே தான் சொல்றீங்க எல்லாரும் பாதிக்கப்படுறது கிடையாது, எல்லாரும் நீங்களே ஆமா. contradict பண்றீங்களே. நீங்களே தமிழ்நாட்டுக்கு contradict பண்றீங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல மது பயன்படுத்துவோர் இடையில் குடிநோய் என்பது குறைவாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குடிநோய் இது வந்து ரொம்ப நுவான்ஸான ஒரு பாயிண்ட். நம்ம வந்து குடிக்கிறதுனால போதை, இந்த 2 விஷயம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து ஒரு இதுவான ஒதுக்குப்புறமான இடத்துல அவங்களுக்கு வந்து வன்முறை நடந்துச்சு. அதுக்கு 2 விதமா மது காரணம். ஒண்ணு, அங்க ஒரு இல்லீகல் பாரு நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, நீங்க ஒரு கிரைம் சொல்றீங்க, எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு போக்கு ரெகுலேட் ஆனா இந்த மாதிரி டேஞ்சரஸ் போக்கு. இப்ப பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ்ல கடையெல்லாம் தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே கேரளால என்ன பண்ணாங்க தெரியுமா? இது நேஷனல் ஹைவே இல்ல, இது ஸ்டேட் ஹைவே அப்படின்னு அதுக்கு பேரை மாத்தி வச்சாங்க. அப்படி எல்லாம் பண்ணா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நாம் தமிழர் வந்து அவர்கள் மட்டும்தான் வந்து நாங்க வந்தா மதுவை முற்றிலுமாக நீக்குவோம் அப்படின்றாங்க. மதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படணும் அப்படின்றதுதான் எல்லாரோட நிலைப்பாடுமே இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. மற்ற கட்சிகள், அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும், இல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். நீங்க எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட்னு ஆரம்பிச்சா நம்ம வந்து அக்கா கனிமொழி அவர்களை பத்தி பேசாம இந்த பேச்சையே நம்ம தொடர முடியாது. ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து விடியல் பயணத்துக்கு போட்டாங்கன்னு இந்த பாப்பா சொல்லிச்சு இல்ல. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரிம்மா, மேடம் ஷாமிலி சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்னாருங்க. அந்த சொன்ன தேர்தல்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த சொன்ன தேர்தல்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. அது 2021 சொன்னது இல்ல. அது சொன்ன தேர்தல்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. அப்ப நீங்க வந்து கம்பெனி நடத்துறீங்க. இல்ல உங்களுக்கு ஓட்டு போடல. கம்பெனி நடத்துறீங்க. அந்த மதுவிலக்குன்னு சொன்னா நாங்க தோத்து போயிட்டோம். மக்கள் முடிவெடுத்தாங்க. மேம் ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம், இல்ல குஜராத் வந்து அப்படியே ட்ரை ஸ்டேட் அப்படின்லாம் சொன்னாங்களே. மிரர் நவுல வந்த ஒரு ஆர்டிக்கிள், இது அவசியம் வந்து நம்ம பதிவு பண்ணணும். In dry state Gujarat, one Indian made foreign liquor bottle was seized every 4 seconds. ஒவ்வொரு 4 வினாடிக்கும் ஒரு இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கரை வந்து சீஸ் பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இல்லீகல் லிக்கர் ட்ரை ஸ்டேட்னு சொல்லக்கூடிய குஜராத்ல இல்லீகல் லிக்கர் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தியோ இல்ல குடிக்கிறதுனால உடம்பு பாதிக்கப்படுது அப்படிங்கறத பத்தியோ பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு அப்படிங்கிறது மது நல்லது. ஒரு விஷயம் எல்லாரும் பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா மது விலக்கு கொண்டு வருது இல்ல ஒட்டு மொத்தமா இத மூடுறது அப்படிங்கிறது இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள். இது ஒரு சோஷியல் ஹேபிட்டா மாறி நாகரிகம் பத்தி கிளாஸ் எடுத்தீங்களே, நான் பேச ஒரு சோஷியல் ஹேபிட்டா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இது ஒரு சோஷியல் ஹேபிட்டா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லங்க, இத வந்து இல்ல ஒரு நிமிஷம். இவங்க சொல்றாங்கல்ல, அங்க இருந்தது இங்க இருந்ததா குஜராத் பேசுறீங்க, மகாராஷ்டிரா பேசுறீங்கன்னு. இந்தியா கூட்டணியில இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில டெல்லியில நம்ம கொரோனா பீரியட்ல டோர் டெலிவரி செய்யப்பட்டது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சசிரேகா, ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன்மா. ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டீங்க, அதுக்கான பதில் இதுதான். டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னா இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு. அம்மா அந்த தேர்தல்ல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் தூத்துக்குடியில அவங்க எம்பி என்னுடைய நிலைப்பாடு வந்து நீங்க திமுகவோட நிலைப்பாடோட சூப்பர் இம்போஸ் பண்ணல முயற்சி பண்ணாதீங்க. என்னுடைய நிலைப்பாடு என்னங்கறத நான் பேசுவேன். நீங்க ஏன் ஒபினியன் பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க நிலைப்பாடு நீங்க பேசுங்க. ஏன் நிலைப்பாடு என்னங்கறத நான் பேசுவேன். ஒரு நிமிஷம், இந்த விவாதத்தை நம்ம ரொம்ப பொறுமையாவே கொண்டு போலாம். சரிங்க. அதாவது இவங்க வந்து இவ்வளவு ஆவேசமாலாம் குறுக்கிட்டு பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க சொன்னது 2 பாயிண்ட் தான்.
அவங்க வந்து மதுவிலக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னதும் தோத்து போயிட்டாங்களாம். அதனால கம்பெனில ரூல்ஸ மாத்தி கொள்கையை விட்டுட்டு இல்ல மேம், மது இருக்கட்டும் அப்படின்ட்டாங்களாம். இல்ல மேம், எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்றேன். அடுத்தது கனிமொழி அக்கா வந்து இளம் விதவைகள்னு எப்ப சொன்னாங்க? எம்பி தேர்தல்ல சொன்னாங்க. இப்ப அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இளம் விதவைகள் இல்லையாமா? இப்ப பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன ஒரு கேள்வி, இத வந்து இவ்வளவு தூரம் பேசுறவங்க யூபில ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீன்னு விளம்பரம் பண்ணாங்க. யூபில ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கினா ஒரு பாட்டில் விஸ்கி ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. இவங்க பேசலாமா? இவங்களுக்கு தகுதி இருக்கா பேசுறதுக்கு? திமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் எந்த காலத்திலும் டாஸ்மார்க் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்துக்குள்ள அதை கொண்டு வரல. அதுக்கான குவாலிட்டி, அதற்கான எந்த செக்கப்பும் இல்ல. அதிமுகவிலையும் அதே நிலை தான், திமுகவிலையும் அதே நிலை தான். அது வராது. ஆனால் அது முறைப்படுத்தப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு நான் சொன்னேன். சரி, அப்ப டாஸ்மாக் எங்க ஆட்சி காலத்துல 11 வருஷம் 10 வருஷம் இருந்தோம்ல, ஒரு கள்ளச்சாராயம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு தஞ்சாவூர்லயும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கடலூர்லயும் எதுக்கு டாஸ்மாக் வாங்கி குடிச்சேன், உடனே இறந்துட்டேன், அவன் வயிறு எரிஞ்சு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த இது வந்துச்சு. எப்படி வந்தது டாஸ்மாக்குள்ள கள்ளச்சாராயம்? எப்படி வந்தது? சீல் போட்ட ஒரு பாட்டிலுக்குள்ள எப்படி வந்ததுன்றது 2 வருஷம் முன்னாடி சட்டமன்றத்திலே நாங்க கேள்வி எழுப்பினோம். முறைப்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் ஆட்சியில 3500 கடைகள் இருந்தது. படிப்படியாக குறைப்போம். ஒரே அடியாக குறைத்தால் அந்த குடிக்க அடிமையானவர்கள் கொத்து கொத்தாக தான் மருத்துவ ஸ்டேட்டஸ். அதன் அடிப்படையில் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டு தான் நாங்க படிப்படியாக குறைக்கிட்டு 1500 கடைகளை அம்மா குறைச்சாங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்த பின்னாடி அந்த 500 கடைகள் முதல் கடைகள் குறைக்கப்பட்ட போது அம்மா ஆட்சிக்கு வந்து 2016 ஜூன் மாசம் அந்த செய்தியை ஜெயா டிவில முதல் செய்தியா நான் தான் படிச்சேன். நைட்டு 11:30 மணிக்கு அதற்கான அறிவிப்பானை வந்தது, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி 500 கடைகள் குறைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் 1500 கடை குறைச்சோம். இன்னைக்கு நிலைமைக்கு வாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். கரண்ட் ஷாக் அடிக்குதா, கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குதான். கொரோனா காலத்துல கூட யாரும் ஒருத்தர் தொடக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது சொன்ன காலகட்டத்தில் கூட உங்களுக்கு தான் கருப்பு சட்டை இருக்கிற மாதிரி வாசல்ல கருப்பு சட்டை வாரத்துக்கு ஒரு தடவை பிடிச்சி பதாகைகளை பிடிச்சிங்களே அன்னைக்கு. இன்னைக்கு இந்த ஆட்சியில நிலைப்பாடு என்ன? எங்கள் ஆட்சி வந்தவுடன் இதே கனிமொழி சொன்னார், நாங்க எங்களுடைய இதில் சாராய ஆலை நடத்துபவர்கள்லாம் எல்லாம் எஸ்என்ஜேல இருந்து எல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு கடைகள் தெரியுமா? 6000 கடைகள், கிட்டத்தட்ட 5850 கடைகள். அதிமுக ஆட்சி சார் உயர்ந்துச்சு. பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு தினம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அந்த பூரண மதுவிலக்குன்னு சொன்ன உங்களுக்கும் இப்ப அந்த 5800 கடை 6000 கடைகள் கிட்டத்தட்ட இருக்குது. எப்படி அது இது சாத்தியம்? உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. என்ன சொல்லிச்சுமா உயர்நீதிமன்றம்? அனுமதிக்கப்பட்ட பார்கள் வெறும் 17% தான். அரசுக்கு அந்த 1.25 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து கொடுத்து அனுமதிக்கப்பட்ட பார்கள் தமிழ்நாட்டில் இருப்பது வெறும் 17%. 83% பார்கள் அனுமதி இல்லாமல் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எலைட் பார்னு ஒரு பார் ஏன் சார் திறந்தீங்க? பூரண மதுவிலக்குக்கும் எலைட் பார்க்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கிறது அப்படின்றான். சரக்கு கிடைக்கிறதுக்கு மேல பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறீங்க. அந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறவரு ஜெயிலுக்கு போனோம்னா இன்னொரு அமைச்சர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பகல்ல குடிக்கிறவன் குடிக்காரன் கிடையாது அப்படின்றாரு. இதுக்கும் பூரண மதுவிலக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆனா நாம் தமிழர் மதுவிலக்க நீங்க வந்து முன்னிறுத்துறீங்க. அது எந்த அளவுக்கு நாம் தமிழர் எப்படி அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும்? முதல்ல வந்து திமுக தன்னுடைய 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து 360வது பாயிண்டா வந்து மதுவிலக்கை படிப்படியாக சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒண்ணு. அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து மதுக்கான அடிக்ஷன் நிறையவே இருக்கிற இடத்துல பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராக்ரஸிவ் பிளானா போட்டு அதை ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் டெக்னிக்கலாகவும் அப்ரோச் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அங்கிட்டு இந்த பூரண மதுவிலக்கை எங்களால் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். அப்ப உங்களுக்கு நேச்சுரல் அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கணும். அங்கதான் நம்ம வந்து கள்ள முன்வைக்கிறோம். இப்ப இங்க டாஸ்மாக்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த சரக்கினுடைய சிந்தட்டிக் லிக்கர் மேனுஃபேக்சர் பண்றாங்களா, அதனுடைய தரம். இப்ப என்ன ஆயிடுச்சு, லிக்கரை வந்து கவர்மெண்ட் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டில்லரிஸ் எல்லாமே இட் இஸ் பீயிங் ஓன்ட் பை டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பீப்புள். அது நீங்க சும்மா போனீங்கனாலே தெரியும். இங்க எல்லாரும் தலையை உடனே ஆட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மதுவின் தரம் ரொம்ப மலிவானதா இருக்கிறது, ரொம்ப கம்மி விலையில அவங்க இது பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்றது விளிம்பு நிலை மக்களை. அப்ப ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலை பார்த்துட்டு வர ஒருத்தரோ, இல்ல ரொம்ப கடினமாக உழைக்கிற ஒருத்தரோ, இல்ல வந்து ஒரு பாக்கெட் மணி இல்லாத ஒரு டீனேஜ்குள்ள என்ட்ரார ஒரு கிட்டோ, இவங்களுக்கெல்லாம்
தான் இது அக்சஸ்ல வந்து போகுது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து நமக்கு பெரும்பான்மையா இருக்கு. மாநில அரசு தன்னுடைய பொருள் முதலீட்டுக்கு முக்கியமாவே டாஸ்மாக்ல இருந்து வர பணத்தை வந்து நம்பியே இருக்கிறாங்க. அதனாலதான் ஸ்தம்பிச்சு போறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல அவங்களுக்கான இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல போறது அப்படின்னு சொல்லி பாக்கெட்டுக்கு போறது, கஜானாக்கு போறது, அந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு இதுலயே நடக்கும் போது நீங்க எப்படி பூரண மதுவிலக்கு வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இப்ப நம்மளுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ் வேர் ஆல்கஹால் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகவும், இப்ப வந்து நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற இப்ப கல் சார்ந்த நிறைய வாக்குவாதங்கள் இருக்கு. நீங்க குடிக்கிற தயிரா இருக்கட்டும், நீங்க காலையில தோசை ஊத்துறீங்கல்ல, புளிக்க வச்ச மாவு, அதனுடைய தன்மையே வந்து ஃபெர்மெண்டேஷன் தான். நுண்ணுயிரிகளால் ஃபெர்மெண்ட் பண்ணப்படுற பொருட்கள் தான் அது. அப்படி ஒரு இயற்கை வழியில் உருவாவது தான் கல். இந்த ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு லிக்கர்னு சொல்றோம்ல, அந்த லிக்கருக்கான ஆக்சஸை நீங்க முழுமுதராகவே குறைச்சிட முடியும். யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் a healthy alternative very effectively. இது எங்களுடைய தீர்வு. இப்போ திமுக மதுவிலக்கை எப்படி வந்து அணுகுது? பூரண மதுவிலக்கு இதை பத்தி பேசுறதுக்கு திமுகவிற்கு மட்டுமே யோகியதையும் அருகதையும் உண்டு. சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, டாஸ்மார்க்கோட ரெவென்யூல தான் வந்து மற்ற எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வந்து தமிழ்நாடு முன்னெடுக்குதுன்றத ஒரு குற்றச்சாட்டா வந்து சீமான் அவர்கள் வச்சிருந்தார். ஸ்டேட்டோட ரெவென்யூ அண்ட் எக்கனாமிக் அவுட்புட்டை பார்க்கணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாஸ்மார்க் 1.53%, less than 2%. பேசிட்டு இருக்கிறது ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ which is 38.7% வந்து அண்ணன் சீமான் பேசுறது ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ which is 38.7% via TASMAC. He spoke about the revenues that were coming from the TASMAC. TASMACல இருந்து வந்து அதுதாங்க நானும் சொல்றேன் which is state owned னு சொல்றேன். நீங்க சொல்ற புள்ளி விவரம் அவர் சொன்ன பாயிண்ட்க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்றேன். அததாங்க நானும் சொல்றேன். 43,000 கோடி வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் த சேல்ஸ் ஆஃப் லிக்கர். அது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் ப்ரொஹிபிஷனோட மொத்த ரெவென்யூயும் அது கோட் பண்ணுது. ஸோ அதோட லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ள தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய யூ கான் லுக் அட் த ஓவரால் நம்பர்ஸ். ஸோ த எக்கனாமிக் அவுட்புட் அதனால டாஸ்மாக் அனுமதிக்கலாமா? இல்ல அதனால அனுமதிக்கலாமா? நான் சொல்லல, நான் பேசுறது ரெவென்யூ பத்தி. ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் இஷ்யூவான்னு கேட்டா ஆமா, அது ஒரு சோஷியல் இஷ்யூ தான். ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்டக்கிள்ஸ்லேருந்து மட்டும்தான் எல்லா கட்சிகளும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் அவங்க அரசியலுக்காக அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர இதை உண்மையாக குறைக்கணும், அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கம் எந்த ஒரு அரசுக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. இதை ஃப்ராங்காக வெளிப்படையாக நான் பதிவு பண்ணுறேன்.